யோ என்னையா அழகுற நீ என்ன குசும்பு மாதிரி பேசினுக்கிற நீ நான் காம்பவுண்ட் போட்டா உள்ள நான் அனுபவிச்சுக்கன்னா யார் சொத்து நீ வாங்கிட்டு நீ வந்து அனுபவிச்சுக்க நீ யார் அதெல்லாம் வித்தால அவனை கூப்பிடு அவனை அழுது விட சொல்லு உனக்கு சொத்தை ஏன் என்கிட்ட பேசுற நீ போ. ஐயா என் பேர் வந்து சுரேஷ். நான் பேரம்பாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பேரம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் அப்பா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2008 வந்து இந்த மந்தவெளி அம்மன் நகர்னு சொல்லிட்டு பேரம்பாக்கம் பக்கத்தில் போட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்பா டைலர் வேலை தான் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த இடத்த வாங்கினோம். இடம் வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இப்போ இந்த டைமில் வந்து பேரம்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுயம் பிரகாஷ் என்றவர் வந்து அந்த இடத்துல வந்து ரோடு வருது, இது எங்களுடைய பட்டா லேண்டு, நீங்கள் புறம்போக்கு, நீங்கள் எப்படி வாங்கலாம், அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு வந்து எங்கள் இடத்துல வந்து வேலி போட்டுட்டார். அராஜகம் பண்ணி அவர் 5 அடி வந்து எந்திலேருந்து எடுத்துட்டார். சொந்த இடத்துலேருந்து கேட்டது நீங்கள் புறம்போக்கு இடத்த வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கேட்டுங்க, எங்கிட்ட கேட்காதீங்க, நாங்கள் பரம்பரையாக வந்து இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறோம், எங்கள் இடம் இது, நீங்கள் வந்து எங்கே போய் வாங்கினீங்களோ அங்கே போய் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் அப்படியே ஆர்ஐ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அளவு சர்வே பண்ண சொன்னோம். சர்வே பண்ணதில் வந்து ஆர்ஐ சர்வே என்ன சொல்கிறாருன்னா, இது புறம்போக்கு இடங்க, அவங்க தப்பாக கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டு தப்பாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பட்டா, நீங்கள் போய் திருப்பி அங்கே போய் கேட்டிங்கன்னா அந்த பட்டாவை பிடிங்கிடுவாங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை ஒரு மாதிரி சொல்கிறாரு, மிரட்டுறாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா கொஞ்சம். நிற்காதுமா, இனிமேல் நிற்காது. நான் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசுனேன், இனிமேல் நிற்காது. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இப்போ பண்ணிருக்கோம். நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வரேன், எனக்கு இந்த ஏற்றமான பதில் இருக்குண்ணா. அப்புறம் எப்படி அது இல்லை சார், அழுது தானே போடுறேன் நீங்கள். யோ என்ன அழகுற நீ என்ன குசும்பு மாதிரி பேசினுக்கிற நீ. நான் என்ன சொல்கிறேன், 13 அடி ரோடை போட்டு போறியா, நீ மொத்தம் நீ எடுத்துக்கியான்னு சொல்கிறேன். நான் காம்பவுண்ட் போட்டால் உள்ள நான் அனுபவிச்சுக்கன்னா யார் அம்மா சொத்து நீ வாங்கிட்டு நீ வந்து அனுபவிச்சுக்க நீ யார் அதெல்லாம் சொல்லு பாப்போம். நீ எவனோ வித்துட்டு போலாம், திருட்டு பையன், அவனை கூப்பிட்டு அழுது எடுத்துக்கியா, வித்தால அவனை கூப்பிடு, அவனை அழுது விட சொல்லு உனக்கு சொத்தை ஏன் என்கிட்ட பேசுற நீ போ. வித்தவனை போய் அழுது விட்டுக்க சொல்லு. நீ என்ன நம்புறதுனா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. என்ன நம்பலன்னா நீங்க உங்க பாட்டுக்கு பாத்துங்க, நான் வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா சொத்து உங்களுக்கு, உங்க சொத்து நீங்க காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் போடுவேன் 13 அடி ரோட போடுவேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க. ஒரு ரோடை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எதனாலன்னு போய் கேட்டால் எங்களுக்கு வந்து அதில் ஒரு 5 அடி போகுது. ஸோ இந்த மாதிரி எங்கள் இடத்த விட்டுட்டு நீங்கள் ரோடு போட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நான் 13 அடி நான் ரோடு போடுவேன். நீங்கள் எங்கே போய் யாரை போய் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் 13 அடி போடுவேன், யாருக்கிட்ட என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, உங்கள் இடத்த சேவ் பண்ண உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாரு. ஸோ முன்னாள் தலைவர் சுயம் பிரகாஷ், அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஜெயந்தின்றவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சுயம் பிரகாஷ். ஸோ தலைவர் போஸ்டிங் முடிஞ்ச பிறகும் அவங்க வந்து இப்போ ரோடு போடுறன்ற இதில் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவருடைய ஃபேவர், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இடங்க எல்லாம் அந்த லைன்ல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து வழி வேணுன்றதுக்காக எங்க இடத்துல 5 அடி பிடிச்சி ரோடு போடுறாரு. 13 அடி எங்களுக்கு இருக்குன்ட்டு பட்டா இருக்கு. அந்த பட்டா இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் கொடுத்து தப்புன்றாரு, பொய்ன்றாரு. ஸோ அவர் வச்சுங்கிறது தான் வந்து 4 தலைமுறையாக வச்சுருந்தாரா, அதனால அதுதான் ஒரிஜினல் பட்டாவான். எங்களுக்கு கொடுத்தது வந்து போலியான பட்டான்றாரு. அவங்க வந்து 4 வருஷத்துக்கு நான் 2 தலைமுறையாக வச்சுருக்காங்கன்னா, அப்போ 3வது தலைமுறை அதுக்கு முந்தின இருக்கிறவங்கலாம் வந்து புறம்போக்கு இடத்துல இருந்து தானே பட்டா வாங்கினாங்க. எங்களுக்கும் அதே மாதிரி இருந்தாலும் பட்டா கொடுத்தாங்க. விஓ கிட்ட கேட்டால், நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் கேட்குற போது என்ன சொன்னாருன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், பட்டா கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களது வந்து மேய்கால் புறம்போக்கு. தலைவர் என்ன சொன்னார்னா, மேய்கால் புறம்போக்கு உங்களதெல்லாம் நான் அப்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க இருக்கிற மொத்த வீடு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கரெக்டாக இல்லையான்னு தெரியல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரிட்டர்ன் வந்துட்டோம், போயிட்டு விஓ கிட்ட கேட்குறோம், சார் இந்த மாதிரி இந்த ரெக்கார்டு பாருங்க அப்படின்னு செக் பண்ணால், இல்லை சார் கரெக்டாக இருக்குது, இது புஞ்சைனால தான் ரெக்கார்டில் உங்கள் அப்பா பேர் தனியாச்சலன்ற பேர், பட்டாவோட எல்லாம் கிளியராக இருக்குது, நீங்கள் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னாரு. யோ என்ன அழகுற நீ என்ன குசும்பு மாதிரி பேசினுக்கிற நீ. நான் காம்பவுண்ட் போட்டால் உள்ள நான் அனுபவிச்சுக்கன்னா யார் சொத்து நீ வாங்கிட்டு நீ வந்து அனுபவிச்சுக்க நீ யார் அதெல்லாம் வித்தால அவனை கூப்பிடு, அவனை அழுது விட சொல்லு உனக்கு சொத்தை ஏன் என்கிட்ட பேசுற நீ போ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.